இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் வணக்கம். நான் செவிலியர் பவித்ரா தினேஷ்குமார். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளோட டிஎன்எம்எம்சியில் ரினியூவல் பண்ணியிருப்போம் இல்லைங்களா. ரினியூவல் பண்ணதில் நிறைய பேருக்கு ஃபோட்டோ கரெக்ஷன்ஸ் இருக்கும். யார் யாருக்கெல்லாம் ஃபோட்டோ கரெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி தனியாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோவோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க. அதில் ஒரு சிஸ்டர் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, ஃபோட்டோ கரெக்ஷன் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நம்மளுக்கு தெரிஞ்சும் பண்ணியிருக்கலாம், ஒரு சில டைம் தெரியாமல் நம்ம கரெக்டாக அது கொடுத்துருக்கோம் அப்படின்னு நினச்சிட்ருப்போம். பட் அது தெரியாமல் அது ஃபோட்டோ கரெக்ஷன் எரரில் போயிருந்திருக்கலாம். அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் நேம் அதில் இருக்கான்னு சொல்லி சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படி இருந்தது அப்படின்னா, நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணீங்கிறத கொஞ்சம் ரிமைண்ட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வேறு ஏதாவது ஃபோட்டோ மாற்றி கொடுத்துட்டிங்களா, இல்லை உங்கள் ஃபோட்டோவே தப்பாக போட்டிருக்கீங்களா, சொல்லுவாங்க. அதில் கரெக்டான எம்பியில் கொடுத்துருக்கணும். அதுக்கப்புறம் நம்மளோட பேக்ரவுண்ட் எப்படி இருக்கணும், அந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் அதிலலாம் இருக்கும். அந்த இதுபடி தான் நீங்கள் போட்டிருக்கீங்களா, இல்லை வேறு ஏதாவது சைடாலாம் நிற்கக்கூடாது, அது மாதிரிலாம் நிறையா அதில் ரூல்ஸ் இருக்கும். அது பிரேக் பண்ணாமல் கரெக்டாக போட்டிருக்கீங்களா அப்படின்னு ஒரு டைம் என்ஷூர் பண்ணிக்கோங்க. இதில் எந்த மாதிரியான மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் எப்படி நம்மளோட ஃபோட்டோ கரெக்ட் பண்ணி அப்டேட் பண்ணி நம்மளோட ரினியூவல் சர்டிஃபிகேட்டை வாங்குறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு என்ன பண்ணணுன்னா, நம்ம கூகுளில் தமிழ்நாடு நர்சஸ் அண்ட் மிட்வைஃப் கவுன்சில் டைப் பண்ணிக்கணும். டைப் பண்ணதுக்கப்புறம் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா 3 லைன்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காமிக்குதுங்களா, அதில் போனீங்க அப்படின்னா ரினியூவல் காமிக்கும். அந்த ரினியூவலில் உள்ளே போனீங்க அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா 4th ஃபோட்டோ கரெக்ஷன்ஸ் அப்படி இருக்குங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் தான் நம்மளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தெளிவாக கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுலேயும் கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு இதில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேரெக்டாக டிஎன்எம்எம்சி தான் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி டிஎன்எம்எம்சி போகும்போது அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு திங் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் வரும்போது டிஎன்எம்சிக்கு டேரெக்டாக தான் வரணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி வரும்பொழுது நம்மளோட ஒரிஜினல் ரினியூவல் சர்டிஃபிகேட்டும் நம்மளோட லைசன்ஸ் கார்டும் அது கூட ஒரிஜினல்ஸ் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கம்பல்சரி எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அங்கே வர்றதுக்கு முன்னாடி உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை சிடியில் காப்பி பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறாங்க. அது 3 MBக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிடியில் தான் காப்பி பண்ணி கொண்டு வர சொல்லியிருக்காங்க. தென் அவங்க நம்ம போனதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, பேங்க் சலான் கொடுப்பாங்க. அந்த சலான் நியர் பக்கத்தில் இருக்கிற இந்தியன் பேங்க்கில் போய் நம்ம 350 ப்ளஸ் பேங்க் சார்ஜ் 15 ருபீஸு பே பண்ணி நம்ம அந்த சலானை இது பண்ணி அமௌண்ட்டு பே பண்ணிட்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. அது பே பண்ணிவிட்டு வந்ததுக்கப்புறம் அவங்கள்ட்ட ரிட்டன் கொடுத்தோன்னா அவங்க நம்மளுக்கு ஒரு சர்டிஃபிகேட் நம்மளுக்கு வாங்கிக்குவாங்க. அது ப்ராசஸ் முடிச்சதுக்கப்புறம் நம்ம கொடுத்துருக்க அட்ரஸ்க்கு நம்மளோட மறுபடியும் கரெக்டான ரினியூவல் அண்டு கரெக்ஷன் பண்ண லைசன்ஸ் கார்டு இந்த 2மே போஸ்ட்டில் அனுப்புவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதாங்க, இந்த ப்ராசஸ் நம்ம கண்டிப்பாக டேரெக்டாக போய் பண்ணுற மாதிரி தான் இருக்கும்னு தான் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இதில் வேறு ஏதாவது கிளாரிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னா, நம்மளோட டிஎன்எம்சியோட அஃபிஷியல் நம்பர் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இதுலேயே பார்த்தீங்கன்னா மேலே இருக்கும். இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ணுற டைம் ஆஃப்டர்நூனுக்கு மேலே 2 to 5 தான் கால் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. சாட்டர்டே சண்டே அந்த டைமில் கால் பண்ணக்கூடாது. மண்டே டு ஃப்ரைடே 2 PM to 5 PM வரைக்கும் தான் கால் பண்ணணும்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த டைமில் நீங்கள் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா உங்களுக்கு கால் பண்ணி டேரெக்டாக கேட்டுக்கலாம். இது போக உங்களுக்கு ஃபோட்டோ கரெக்ஷன் இருக்கிற மாதிரியே ரினியூவலில் டேட் ஆஃப் பர்த் கரெக்ஷன், நேம் கரெக்ஷன், அந்த மாதிரி வேறு ஏதாவது கரெக்ஷன் இருக்குது அப்படின்னா எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தேவைப்படுறவங்க வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோவை இது வரைக்கும் பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பயனுள்ள வீடியோவோட சந்திக்கிறேன். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். நன்றி, வணக்கம்.